வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை என்பதை பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். இந்த சூழலில் என்ன மாற்றங்கள் எப்படி என்பதை சந்திரனின் நிலையை வைத்து சொல்லுகிறோம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் வியாழன் வெள்ளி 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்குமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியும். ஜாக்கிரதை. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும். 3 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை 1. அனுகூலமான எண் திசை நிறம் வியாழன் வெள்ளி 2 நாளுமே கிடையாது. நேயர்களை, 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும், தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். ஆமாம், கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா சார்? கெட்டது நடக்காது. உறுதி. புரிஞ்சா சரி. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி குணமான தைரியமும் சுறுசுறுப்பும் 3 நட்சத்திரத்திற்கு வெற்றியை தேடித்தரும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 2, 4, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 7, 1, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, வெள்ளி. நேயர்களை, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும். அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். தேவையற்ற பேச்சு இருக்குது, குழப்பம் இருக்குது, பொறுமை இல்லை, பதட்டமாக இருக்கீங்க. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். பொறுமை. ஆமாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, வியாழன். 7, வடக்கு, பச்சை, வெள்ளி. புனர்பூசத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் வியாழக்கிழமை தீபம் போடுறது நல்லது. நேயர்களை, 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும், தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். ஆமாம், கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா சார்? கெட்டது நடக்காது. உறுதி. புரிஞ்சா சரி. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். கில்லி கலகுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, வியாழன். 7, 1, தெற்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், வெள்ளி. நேயர்களை, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும். அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும். உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், கர்வம், தேவையற்ற பேச்சு, அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்குது. திமிர் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு தான் அதனோட விளைவு தெரியும். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 1, தெற்கு, வெள்ளை, வியாழன். 7, வடக்கு, பச்சை, வெள்ளி. நேயர்களை,
2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும், தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். ஆமாம், கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா சார்? கெட்டது நடக்காது. உறுதி. புரிஞ்சா சார்? கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாள். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். 2 நாளுமே உங்களோட பிறவி பலமான பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7-1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன். 2-1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்கு. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும். அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும். உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமாம், வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன். 6 வடக்கு பச்சை வெள்ளி. நேயர்களை 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும், தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். ஆமாம், கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா சார்? கெட்டது நடக்காது. உறுதி. புரிஞ்சா சார்? விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லா இருக்குது, நிம்மதி இருக்குது, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, தைரியம் இருக்குது. அனுகூலமான எண் 3-6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வியாழன். 7-1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும். அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது, கோபம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல நாளாக இல்லை. ஆமாம், பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன். 7 வடக்கு பச்சை வெள்ளி. நேயர்களை 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும், தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். ஆமாம், கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா சார்? கெட்டது நடக்காது. உறுதி. புரிஞ்சா சார்? மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்லா இருக்குது. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் 2 நாளும் கிடைக்கும். அனுகூலமான எண் வியாழன். 7-1 தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2-3 வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும். அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும். உறுதி.
கும்பராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்லா இருக்குது, நிம்மதி இருக்குது, உயர்வு இருக்குது, கலகுறீங்க, நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், வியாழன், 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களே 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும், அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 2 நாட்களுமே உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், ஜெயிக்கிறீர்கள், கலக்கலான வாழ்க்கை, நிம்மதி உண்டு, உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, கலக்குங்க, வெற்றி உண்டு. அப்புறம் என்ன, நல்ல நாள். 2 நாளும் உயர்வு. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வியாழன், 7, 1 தெற்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களே 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. எனவே கவனம். விநாயகருக்கு கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதுவெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். திருஷ்டி குறையும், பொறாமை குறையும், வைத்தறிச்சல் குறையும், அதனால் உங்களுக்கு பாதிப்பு குறையும், உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.